உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அரசாங்கத்தில் பலவீனமான மலாய் கட்சிகள், இஸ்லாம் அல்லாத தலைவர்கள் வரம்பு மீறுகின்றனர், பாஸ் தலைவர் கூறுகிறார். ஹலால் சான்றிதழ் விவகாரம் உட்பட பல்வேறு விவகாரங்களில் இஸ்லாம் அல்லாத உறுப்பு கட்சிகளின் விவகாரங்களை கையாளுவதில் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள மலாய் கட்சிகள் மிக பலவீனமாக இருப்பதாக பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் மலாய்க்காரர்கள் மற்றும் இஸ்லாமியர்களால் வழி நடத்தப்பட்ட போதிலும் வரம்பு மீறி செல்லும் இஸ்லாம் அல்லாத தலைவர்களால் விளைவிக்கப்படக்கூடிய சமயத்தின் புனிதம் சார்ந்த விவகாரங்களை கையாளுவதிலும் தற்காப்பதிலும் தோல்வி கண்டு வருகின்றனர் என்று அந்த மதவாத கட்சி தலைவர் கூறுகிறார். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அம்னோ, PKR மற்றும் அமனா போன்ற கட்சிகள் இஸ்லாம் அல்லாத தங்களின் உறுப்பு கட்சிகளை கையாள முடியாத நிலையில் மிக பலவீனமாக காணப்படுகின்றன என்று பாஸ் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் அதிகாரத்துவ சமயம் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து இஸ்லாம் அல்லாத சக உறுப்பு கட்சிகளின் தலைவர்கள் கேள்வி எழுப்புவதற்கு ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள இஸ்லாமிய கட்சிகள் உடந்தையாக இருந்துவிடக்கூடாது என்று ஹடி அவாங் எச்சரித்துள்ளார். ஸ்லாங்கூர் மற்றும் நக்ரி சம்பிலானில் உள்ள 20 சமூக நல இல்லங்களில் போலீசார் மேற்கொண்ட ஓப் குளோபல் எனும் அதிரடி சோதனையில் கைது செய்யப்பட்டுள்ள 171 தனிநபர்கள் விசாரணைக்கு ஏதுவாக 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்தார். அதேவேளையில் இவர்களின் பிடியில் சிக்கி அடி, உதை மற்றும் பாலியல் கொடுமைக்கு ஆளானதாக நம்பப்படும் 402 சிறார்கள் மீட்கப்பட்ட தொடர்பில் ஒரு தொடர் நடவடிக்கையாக பல்வேறு அமைச்சுகள் மற்றும் அரசாங்க ஏஜென்சிகளுடன் இணைந்து போலீசார் ஒத்துழைப்பு நல்கி வருவதாக IGP குறிப்பிட்டார். பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டிய சிறார்களான இவர்களுக்கு கல்வி வழங்கப்படுவதற்கான சாத்தியம் குறித்து கல்வி அமைச்சுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தான்ஸ்ரீ ரசருடீன் குறிப்பிட்டார். தொழில் முனைவர்கள் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணனுக்கு டர்ஜா கபசாரான் சுல்தான் அஹ்மத் ஷா பஹாங் யங் அமத் டி முல்யா பெரங்காட் pertama ஸ்ரீ சுல்தான் அஹ்மத் ஷா பஹாங் எனும் அந்தஸ்தை தாங்கிய டத்தோ ஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முசாஃபா பில்லா ஷாவின் 65வது பிறந்த தினத்தை ஒட்டி குவாந்தான் பலை மகோத்தா இஸ்தானா அப்துல் அசீஸ் அரண்மனையில் இன்று நடைபெற்ற விருதளிப்புச் சடங்கில் டத்தோ ரமணனுக்கு இந்த உயரிய விருது வழங்கப்பட்டது. சுல்தான் அப்துல்லா இவ்விருதை டத்தோ ரமணனுக்கு வழங்கி சிறப்பு செய்தார். நாட்டின் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாக்கல் செய்யவிருக்கிறார். இந்த பட்ஜெட் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும், குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக இருக்க வேண்டும் என்று வங்கி அதிகாரி தாமஸ் புலன் என்பவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி ரீதியாக பள்ளிகளின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும், குறிப்பாக பாழடைந்த தோற்றத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் அவற்றின் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதில் அரசாங்கம் அதீத கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட காலமாகவே மோசமான நிலையில் உள்ள மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத பள்ளிகளை சீரமைக்கவும், கற்றல் கற்பித்தல் தரத்தை உயர்த்துவதற்கு அவற்றின் வசதிகளை மேம்படுத்தவும் அதிக நிதியை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அந்த வங்கியாளர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளார். DAP உறுப்பினர்களின் பிள்ளைகள் அரசாங்க உயர் கல்விக்கூடங்களில் பயில்வதற்கு இடம் கிடைக்குமானால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தலா 1000 வெள்ளி கல்வி நிதி உதவி வழங்கப்படும். அந்த பிள்ளைகள் கட்சியில் புதிய உறுப்பினராக சேர்ந்தால் என்ற நிபந்தனை விதித்திருக்கும் பேரா மாநில DAP தலைவர் ngா காமிங்கின் அறிவிப்பு குறித்து DSK சமூக அமைப்பின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். தனது கட்சி உறுப்பினர்களின் பிள்ளைகள் உயர் கல்விக்கூடங்களில் இடம் கிடைக்கும் பட்சத்தில் 1000 வெள்ளி கல்வி நிதி வழங்கப்படுவது பல்வேறு தரப்பினரின் பாராட்டுக்குரிய செயலாக இருக்கலாம். ஆனால் அவ்வாறு கல்வி நிதி உதவியை பெறக்கூடிய பிள்ளைகள் கட்டாயமாக DAPயில் உறுப்பினராக சேர வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது ஒரு ஆரோக்கியமான செயல் அல்ல என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். தங்கள் கட்சியில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இதுபோன்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சிறந்த அடைவு நிலையை பெற்று உயர்கல்விக்கூடங்களில் சேரக்கூடிய பிள்ளைகளுக்கு
டிஏபி எவ்வித நிபந்தனையும் இன்றி கல்வி நிதி உதவி வழங்குமானால் அதனை தாம் முழுமையாக வரவேற்பதாக டத்து சிவகுமார் குறிப்பிட்டார். ஆனால் புதிய உறுப்பினர்களுக்கு 1000 வெள்ளி கல்வி நிதி வழங்கப்படும் என்று அண்மையில் பேரா டிஏபி மாநாட்டில் அதன் தலைவர் ngா கோமிங் அறிவித்திருப்பது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது என்பதுடன் அறவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். காரணம், டிஏபி ஒரு பல்லின கட்சியாகும். அது ஆட்சியில் இருக்கும் பட்சத்தில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகளும் இதுபோன்ற கல்வி நிதி உதவியை பெறுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் கட்சியில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெருக்குவதற்காக கல்வியை இரையாக பயன்படுத்தி டிஏபி தூண்டில் போட முயற்சிப்பது ஏற்புடைய செயல் அல்ல என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். மலேசியர்களின் கவன ஈர்ப்புக்காக கல்வி மீதான உணர்ச்சிகரமான அம்சங்களை அந்த தெலோ இன்தான் எம்பி ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. காரணம், இன்று 1000 வெள்ளி கிடைத்தால் டிஏபியில் சேரும் பிள்ளைகள் அந்த தொகைக்கும் கூடுதலாக கிடைத்தால் மற்றொரு கட்சியில் இணையும் நிலை ஏற்படலாம். இது கட்சியில் நேர்மையும் விசுவாசமும் நம்பகத்தன்மையும் அற்ற உறுப்பினர்களை சேர்க்க வித்திடுமே தவிர உண்மையான உறுப்பினர்களை உருவாக்க வழிவகுக்காது என்று ngா கோமிங்கிற்கு டத்தோ சிவகுமார் அறிவுறுத்தினார். பினாங்கில் பயன்பாரு மற்றும் பத்துமாவும் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டு வரும் திடீர் வெள்ள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று பயன்பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிம் ஜின் தெரிவித்துள்ளார். ஆர்டிபி எனப்படும் வெள்ள தடுப்பு திட்டத்தின் கீழ் நடப்பு பலவீனங்கள் அகற்றப்பட்டு சீர்படுத்தும் பணியை பினாங்கு மாநில அரசு மேற்கொள்ளவிருப்பதாக சிம் ஜின் குறிப்பிட்டார். இது தொடர்பாக மாநில அரசாங்கம் விளக்கம் அளித்துவிட்டது. இதன் பிறகு நிதி ஒதுக்கீடு மற்றும் வெளிப்படையிலான டெண்டர் முதலிய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியுள்ளன என்று அவர் தெரிவித்தார். தென்கிழக்காசியாவின் முன்னணி வான் போக்குவரத்து மையமாக ஸ்லாங்கூர் துரித வளர்ச்சி கண்டு வருவதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சி ஹான் கூறினார். இந்த இலக்கை அடையும் நோக்கில் மாநில அரசு குறிப்பிடத்தக்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் புதுமைகளை புகுத்துவதற்கும் உள்நாட்டு நிபுணத்துவத்தை வளர்ப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இன்று ஸ்கைபாக் பிராந்திய வான் போக்குவரத்து மையத்தில் நடைபெற்ற 2024 ஸ்லாங்கூர் வான் போக்குவரத்து கண்காட்சியின் தொடக்க நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் ஸ்லாங்கூர் மாநில மக்களுக்கு உயர் வருமானம் தரும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த முன்னெடுப்பு அவசியமாகிறது என்று அவர் தெரிவித்தார். வயதான பெற்றோர்கள் மற்றும் உறவுக்கார பெண்ணை கொலை செய்ததோடு வீட்டிற்கும் தீயிட்டதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள வேலையில்லாத ஆடவருக்கு மற்றொரு உறவுக்கார பெண்ணை தாக்கி காயப்படுத்திய குற்றத்திற்காக 9 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அஸ்மான் முகமது நூர் என்ற 48 வயதுடைய அந்த ஆடவர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி நரிமான் பட்ருடேன் இந்த தண்டனையை விதித்தார். மேலும் இக்குற்றத்திற்கு 5000 வெள்ளி அபராதம் விதித்த நீதிபதி அபராத தொகையை செலுத்த தவறினால் 5 மாத சிறை தண்டனை விதிப்பதாக உத்தரவிட்டார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி விடியற்காலை 1 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே முவார் கம்போங் பாயா ரிடான் பாகோவில் உள்ள ஒரு வீட்டில் 14 வயது பெண்ணை தாக்கி காயப்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தனது சொந்த மகளை பாலியல் பலாத்காரம் செய்து குழந்தை பிரசவிக்கும் அளவிற்கு வக்கரத்துடன் நடந்து கொண்ட உடல் உழைப்பு தொழிலாளி ஒருவருக்கு கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 72 ஆண்டு சிறை மற்றும் 60 பிரம்படி தண்டனை விதித்தது. 46 வயதுடைய அந்த நபர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி ஜுல்கிஃப்லி அபீலா இத்தண்டனையை விதித்தார். அந்நபர் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் மாதம் வரையில் கொலக்கராய் மணி உராயில் உள்ள தனது வீட்டில் 15 வயது மகளிடம் இத்தகைய பாலியல் வன்கொடுமையை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. பழுதடைந்த ட்ரெய்லர் லாரியில் பழுது நீக்கு பணியை மேற்கொண்டிருந்த மெக்கானிக் ஒருவர் வாகனத்தின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று வியாழக்கிழமை அதிகாலை 1:35 மணி அளவில் வடக்கு தெற்கு நெடுச்சாலையின் 286.6 கிலோமீட்டரில் ஈப்போவிற்கு அருகில் நிகழ்ந்தது. இதில் முகமது மரினூர் செக் என்ற 60 வயது மெக்கானிக் கடும் காயங்களுக்கு ஆளாகி மரணமுற்றதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் சைனால் அபிடின் அபாங் தெரிவித்தார். லாரியின் முன்புறம் தனது வேனை நிறுத்திவிட்டு லாரியில் மெக்கானிக் பழுது பார்த்து கொண்டிருந்த போது அங்கே மற்றொரு வேனில் அவரின் நண்பர் வந்துள்ளார். எதிர்பாராமல் வேனை வேகமாக பின்னோக்கி நகர்த்திய போது மெக்கானிக்கை மோதி இடிபாடுகளுக்கு மத்தியில் சம்பவ இடத்திலேயே அவர் மாண்டார் என்று ஏசிபி அபாங் சைனால் குறிப்பிட்டார்.
சரவா பிந்துலு சுங்கை லாலாங்கில் இன்று பிற்பகலில் நிகழ்ந்த தீ விபத்தில் நீண்ட வீடுகளில் குடியிருந்த சுமார் 350 பேர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். தீ நாலாபுறமும் சூழ்ந்து கொண்ட நிலையில் தங்கள் வீடுகளிலிருந்து எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாமல் அனைவரும் கட்டிய துணியோடு உயிர் தப்பியதாக தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து தொடர்பில் பிற்பகல் 3:22 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.